இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். சங்கீதம் 49வது அதிகாரத்திலே பணக்காரனுக்கும் ஏழைக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் வண்ணமாக இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் காண்பவற்றில் வீடு வரையும் வீதி வரையும் காடு வரையும் வருவன பல உண்டு, கடைசி வர யார் உண்டு என்பது உலகத்தின் பலருக்கும் புரியாத ஒரு புதிர். வீடு வரை அநேகர் வருவர், வீதி வரை அநேகர் வருவர், காடு வரை அநேகர் வருவர், கடைசி வரை நம்மோடு கூட வருகிற ஒரு காரியமும் இல்லை என்பதை மனிதன் உணர்ந்திருந்த போதிலும் அந்த வார்த்தைகளுக்கு, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பில்லாமல் வாழ்ந்து வருகிறதை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. பணக்காரனும் ஏழையும் மறிக்கின்றான், துன்மார்க்கனும் நீதிமானும் மறிக்கின்றார்கள். வெளிப்படையாய் பார்த்து வித்தியாசம் காண்பது அரிது. ஒரு நாள் இரவு தங்கி நாம் கடந்து போகிற ஒரு சத்திரம் போலதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏழையினுடைய கல்லறையின் மேலே ஒருவேளை மண் தூசுகள் இருக்கலாம், பணக்காரன் கல்லறைக்கு மேலே அநேக பிரமிடுகள் போன்ற காரியங்கள் கட்டப்பட்டாலும் அவர்கள் எவருக்கும் அதனால் பயனையோ பாதிப்பையோ அது ஏற்படுத்தப் போவதில்லை. மரிப்பது ஒன்று போல இருப்பினும் அனைவரும் உயிர்ப்பதும் ஒரே நேரத்தில் நடப்பதல்ல, ஒரே காலகட்டத்திலும் அது நடப்பதல்ல, ஒரே மகிமையுடனும் அது நடப்பதல்ல. நித்தியத்துக்காக நீதியாய் வாழ்ந்தவர்கள் கண் திறக்கும் பொழுது வியப்பை காண்பிக்கும் வண்ணமாக அவர்கள் விரிந்து போகிற அளவிற்கு ஆண்டவர் அவர்களுக்கென்று மகத்தான காரியங்களை செய்து முடித்து இருப்பார். சங்கீதம் 48:14 சொன்னது போல மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்ல தேவன் நமக்கு இருப்பார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு என்பதை இந்த பகுதியிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை கொஞ்சம் ஆழமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மோசே வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் தங்களுடைய உயிரை மீட்டு கொள்கிறதற்காக மீட்கும் பொருள் என்கிற ஒரு பொருளை அவர்கள் ஒரு பணத்தையோ அல்லது ஆட்டையோ மாட்டையோ கொடுத்து அவர்கள் அதற்கென்று பரிகாரம் செய்து அதற்கென்று மீட்கும் பொருள் இது, இதற்கென்று விலை, இந்த தண்டனைக்குரிய விலை இது என்பதை அவர்கள் கொடுத்து மீட்கிற காரியங்களை அவர்களுக்கு ஒரு சட்டமாக மோசே எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சங்கீத பகுதியிலே சொல்லுகிறது, ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக தங்களுடைய செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை மாறாட்டி அவனை மீட்டு கொள்ளுகிற மீட்கு பொருள் இதுதான் என்று சொல்லி அவனுக்காக கொடுக்க முடியாது என்பதை இந்த சங்கீத பகுதி ஆழமாக குறிப்பிடுகிறது. ஞானிகள் மரிக்கிறார்கள், அஞ்ஞானிகள் மரிக்கிறார்கள், நிர்மூடர்கள் மரிக்கிறார்கள், ஆஸ்தி உடையவர்கள் மரிக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள், எங்கள் வீடுகள் நித்திய காலம் இருக்கும், எங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாக இருக்கும், ஆகவே நாங்கள் பணத்தினால் எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம், இதுதான் எங்களுடைய உள்ளத்தின் அபிப்பிராயம் என்று இருக்கிறபடியினாலே அவர்கள் கொடுக்கிற பணத்தினாலோ, அவர்கள் கொடுக்கிற செல்வத்தினாலோ, அவர்கள் அந்தஸ்தினாலோ அவர்களுடைய உயிரை மீட்க முடியாது என்பதை இந்த சங்கீத பகுதி தெளிவாக காண்பிக்கிறது. அதுவும் அக்கிரமக்காரனுடைய மரணமானது ஒரு மிருகத்தின் மரணத்தை போல காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த உலகத்தில் நம்மை இந்த ஒரு சத்திரம் போல வாழ்கிற உலகத்தில் நமக்கு நம்பிக்கை என்ன என்று சொன்னோம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் நீதிமானுடைய நம்பிக்கையை இந்த 49ஆம் சங்கீதத்தின் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை இங்கே பார்க்கிறோம். இதற்கு யோபு 33ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்திலே யோபு இப்படியான ஒரு வேண்டுதலை செய்கிறார். 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரே ஆகி அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொயில் இறங்காதபடிக்கு அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தின் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் என்று சொல்கிறார்.
1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்பது இங்கே இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1000 10,000ங்களில் சிறந்த ஒருவர். சமாசி பண்ணுகிற என்பது பரிந்து பேசுகிற தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அவர் தம்முடைய வழிகளை நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரே ஆகில் அவனுக்காக இரக்கமுடையவராக அவனுக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்காக இறங்கி இரக்கத்தை காண்பித்து படுகுழியில் இறங்காதபடிக்கு அவனை மீட்கும் பொருளாக அவனுக்கு வாழ்க்கையை அளிக்க முடியும் என்கிற ஒரே ஒரு வாய்ப்புத்தான் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மீட்பதற்கு இந்த உலகத்திலே எழுதப்பட்ட எல்லா வேதங்களிலும் இந்த வேதத்தில் மாத்திரம் இருக்கிறது என்பதை என் வேதம் உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஒருவர் தான் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து இந்த உலகத்தில் மீட்டெடுக்கவும் பாவத்தின் தண்டனையாகிய நித்திய நரகத்தினின்று மனிதனை மீட்டெடுக்கவும் விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி மனிதனுடைய பாவங்களுக்காக விலையாக கொடுத்தபடியினாலே அவர் தன்னுடைய வழிகளை மனிதனுக்கு அறிவிப்பாரே என்று சொன்னால் அந்த வழிகளை மனிதன் பின்பற்றும் பொழுது அவன் ஆத்துமாவினுடைய அந்த அழிவிலிருந்து அவன் மீட்கப்படுகிறான் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இருக்கிறது. ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த சிறிய தீர்க்கதரிசியாகிய யோசியா சொல்லுகிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வழியை நமக்கென்று காண்பிக்கிறவர், நமக்கென்று மீட்கும் பொருளை கொடுத்து விட்டவர், அதற்கென்று ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளாகிய இந்த வேத வசனங்களை கொண்டு நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவரை நோக்கி, தேவரீர் எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீர் மன்னித்தருளும் என்று சொல்லும் பொழுது எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். பணத்தின் நிமித்தமாகவோ அல்லது எங்களுடைய பதவி நிமித்தமாகவோ அல்லது எங்கள் அந்தஸ்தின் நிமித்தமாகவோ அல்லது எங்களுடைய செல்வ பெருக்கின் நிமித்தமாகவோ எங்கள் ஆத்துமாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாத ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு உம்மிடத்தில் திரும்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீர் நீக்குகிறவர் மாத்திரமல்ல, எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். மீட்கும் பொருளை எங்களுக்கு தந்தீரே, அந்த விலையே பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக விலையாக கொடுத்தீரே, எங்களை அங்கீகரித்தருளும் என்று கேட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கும் பொழுது நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர்களுக்கு செலுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை இந்த சங்கீத பகுதி நமக்கு குறிப்பிடுகிறது. பேதுருவின் இடத்திலே அநேக பொருள்களை கொண்டு வந்த ஒரு மந்திரவாதக்காரன் இந்த வல்லமையை எங்களுக்கும் தந்திடும்படி நானும் கைகளை வைத்தால் அற்புத அடையாளங்கள் நடந்துவிடும்படிக்கு இந்த பணத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு அந்த வல்லமையை தாரும் என்று கேட்டபொழுது பேதுரு சொன்னது, உன்னோடு கூட உன்னுடைய பணமும் நாசமாய் போய்விட கடவுது. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகத்துவங்களை, ஆண்டவருடைய மீட்பை, ஆண்டவருடைய ரட்சிப்பை இன்றைக்கு பணத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைக்கிற இந்த உலக பொருள்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றதாகிய அவருடைய அந்த மீட்கும் பொருள் அதனுடைய வேல்யூவை உணராமல், அதனுடைய மதிப்பை உணராமல் பணத்தின் நிமித்தமாய் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு என் வேதம் சொல்லுகிற பதில், பேதுரு சொல்லுகிற பதில் தான், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போய்விட கடவுது. கர்த்தரிடத்தில் வசனத்தை கொண்டு திரும்பும் பொழுது, அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படும் பொழுது, அவர் நம்மை அங்கீகரிக்கும் பொழுது, அந்த மீட்கும் பொருளாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால், தேவனுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சிப்பதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 49:15 பார்க்கிறோம். தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுவோம். வீடு வரை வருகிறவர்கள் அவர்கள் வந்தார்கள் இவர்கள் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் எங்களுடைய வீதி வரை எங்களுக்காக வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் காடு செல்லும்பொழுது 4 பேராவது வர வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் காடு வரையிலும் அத்தனை கூட்டங்கள் வந்தது என்று பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக குழியில் இறங்குகையில் கடைசி வரை நமக்கு வருகிறது யாரோ என்கிற ஒரு
கேள்விக்குறியோடு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ முற்படுவோம் என்று சொன்னால், சத்திரம் போல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஆத்துமாவினுடைய மீட்பிற்கென்று என் வேதம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை நம்பி அவருடைய வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு அவரிடத்தில் திரும்பினால் நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவரால் நாம் அங்கீகரிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆத்துமா பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவிக்கும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். நங்கூரமே அழிவில்லா வெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா வெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலை.